சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக இந்த 2025வது ஆண்டின் துவக்கத்திலே வாருங்கள், வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்று சொல்லி உங்களை வரவேற்கிறேன். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 66வது ரகசியம் சம்பூரணத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிளண்டிஃபுல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத் ஆண்டவர் கற்றுத்தர போகிறார். அருமையான தேவர்களே, பாருங்கள், தேவன் என்று ஒருவர் இருந்தால் அவர் இப்படித்தான் இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஜனங்களுக்கு சம்பூரணமான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பவராக தான் இருக்க முடியும். அள்ளி கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆயினால்தான் இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 16:11, நித்திய பேரின்பம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எவர்லாஸ்டிங் பிளஷர் ஆங்கிலத்தில் சொல்லுது பாருங்க. நித்திய பேரின்பத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த நாளில் உங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசுவார். நீங்கள் கவனியுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கை உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், எதற்காக சம்பூரணமாக கொடுக்கிறார். ரைட்? எந்த அளவு சம்பூரணம்? எனக்கு தேவனுடைய வார்த்தை சிலவற்றை பார்த்தா எப்பா எல்ஷடாய் தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய இருதயம் உள்ளவ தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். நம்பர் 1. ரைட்? ஏன்? அநேக மனிதர்களுக்கு அல்ல, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். 2வது, அவருடைய இருதயத்தை பாருங்களேன். அங்கே உபாகம் 28:1 என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள எவனுமே உனக்கு காம்படிட்டரா இருக்கக்கூடாதுங்க. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை விட நீ தான் டாப்ல இருக்கணும். தேவனுடைய இருதயத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ரைட்? இயேசு உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள், ஏனென்றால் உலகத்திற்கு உப்பு, உலகத்துக்கு ஒளி நீதான்ப்பா. 21வது நூற்றாண்டிலே உலகத்திலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும்படியாக தேவன் உங்களை உலகத்திற்கு உப்பாக, உலகத்திற்கு ஒளியாக வைத்து இருக்கிறார். சொன்னவர் யாரு? எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகனாகிய நம்முடைய மூத்த சகோதரன் சொல்லுகிறார். ரைட்? ஐயா, நம்ம எதை தியானிக்கிறோம்? சம்பூரணம், பிளண்டிஃபுல், சூப்பர் அபண்டன்ஸ். அவர் சொன்னதை ஒன்று சொல்றேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. வாசிக்கட்டுமா? சொல்றேன், நான் அடிக்கடி சொல்ற வசனம் தான். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் யாவரும், இல்லையா? அப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவர்களாக இருக்கிறீர்கள். பாப்பா எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தானங்க இருக்கு. இன்னைக்கு தலைப்பு என்ன? சம்பூரணத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் பிளண்டிஃபுல், ஓவர்ஃப்ளோயிங் ஃபைனான்ஸ், ஓவர்ஃப்ளோயிங் எனர்ஜி, ஓவர்ஃப்ளோயிங் டாக்குமெண்ட்ஸ். ரைட்? வேற என்ன? ஓவர்ஃப்ளோயிங் வெல்த், ஓவர்ஃப்ளோயிங் ஹெல்த்து. எப்பா நீ ஓவர்ஃப்ளோயிங் ஹெல்த் இல்லைன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு இருக்குன்னு சொல்லுவாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? காற்றடிச்சா உன்னை பறந்துருவா போல் இருக்கு. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், உன் கால்கள் மான்களின் கால்களைப் போல பலன் அடைஞ்சிருக்கிறது, உன் வயது திரும்ப வாலிப வயசு ஆயிற்று. இதெல்லாம் இந்த வசனத்தை தூக்கி ஓரமாக வைக்காதீங்க, அடிக்கடி தியானிங்க. இரவும் பகலும் தியானிங்க. அருமையானவர்களே, உங்களுக்கு தியானிக்க முடியல,
நான் இரவும் பகலும் தியானித்து எடுத்து கொடுக்கிற அந்த வார்த்தையை கேளுங்க. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:17 அந்த பிளண்டிஃபுல் ப்ராஸ்பெரிட்டி ஏன் தந்திருக்கிறேன்னு சொல்றார். அதை வாசிப்போமா? முதலாவது நான் திரும்ப சொல்றேன், அந்த ஓவர்ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங்கை ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை 1 தீமோத்தேயு 6:17 நம்ம தியானிக்க போறோம். 1 Timothy chapter 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், இனி வர்றது ரொம்ப முக்கியம், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ரைட்? ஐயா, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கோடீஸ்வரராகி உங்கள் வங்கியிலே ஐஸ்வர்யம் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இருமாப்பா விட்டு வெளியே வந்துடுவீங்க. அதை குறித்து கவலைப்படாதீருங்க. என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் சொல்லுகிற முதல் சாட்சி என்ன தெரியுமா? பிரதர், நான் ஈகோவிலேருந்து வெளியே வந்துட்டேன் பிரதர். ரைட்? லண்டன்லேருந்து ஒரு சிஸ்டர் கூப்பிடுறாங்க, அங்கிள் உங்கள் செய்தியை கேட்டேன், எனக்கும் எங்கள் புருஷனுக்கு இருந்த சண்டையே இப்போ இல்லை. ஏமா உங்கள் ஹஸ்பண்டு கேட்டாரா? இல்லை அங்கிள், நான் தான் உங்கள் செய்தி 100 செய்தி கேட்டேன், என்னை நான் லகுவாக மாற்றிக்கொண்டேன். நோ மோர் ஈகோ, நோ மோர் ப்ரைடு. எவ்வளவு என்னால் தாழ்மையாக இருக்க முடியுது. அதுதாங்க சுவிசேஷத்தினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்க, சகலவித நன்மைகளிலும் நமக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். சகலவித நன்மைகளையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்த்து, வெல்த்து, ரெஸ்ட்டு, ஜாய், பீஸு, மிராக்கிள்ஸு, சோல்ஸு, எல்லாத்துலேயும் பிளண்டிஃபுல்ப்பா. யார் எழுதுறாங்க? 12 புஸ்தகங்களுக்கு மேலான புஸ்தகங்களை வேதத்தில் எழுதி கொடுத்த பவுலுக்கு வந்த வெளிப்பாடுங்க. முதலாவது நீங்கள் வாழணுங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணுங்க. உங்கள் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடணுங்க. அது சாத்தியங்க, அது சத்தியங்க. ஹல்லேலூயா. ஐயா, நான் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு பாஸ்டர், அவர் கடன் பிரச்சனை கஷ்டப்படுறார். பிரதர், நான் உங்களுக்கு ஒரு 400 கோடி ரூபா அனுப்புகிறேன்னு. பிரதர், பாஸ்டர் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குது, அதை அடைச்சிட்டு எனக்கு மாதம் ஒரு 25,000. பாருங்கள், இந்த புத்தியை பாருங்களேன். நான் இந்த வசனத்தை அடுத்து வாசிக்க போகிறேன். ஏன் நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆக வேண்டும் என்று அங்கே 1 தீமோத்தேயு 6:18 லிஸ்ட் இருக்குங்க. ஏன் நீங்கள் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் முதலாவது நன்மை செய்ய. ரைட்? வாசிக்கிற முழுவதும் வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரம் 18 நீங்கள் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவன்கள் ஆகவும், 3வது தாராளமாய் கொடுக்கிறதற்கும், 4வது உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும். எதற்காக நீங்கள் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும்? கவனிக்கிறீங்களா அருமையான தேவர்களே? நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் நன்மை செய்வதற்காக பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் நற்கிரியை செய்ய, தாராளமாய் கொடுக்க, உதார குணமுள்ளவர்களாய் இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காகவே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்பொழுது நீங்க மாதம் 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்ளுகிற நபராக இருந்தால் மாதந்தோறும் தேவன் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரப்போகிறாரு. ஏனென்றால் அநேக ஏழைகளை வாழ வைக்க. கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே,
உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியை 100 செய்தியை கேட்டு நூற்றுக்கணக்கான நபர்கள் நீங்கள் அற்புதம் செய்ய துவங்கி இருக்கீங்க. அதை நிறுத்தாதீங்க, அதில் வளருங்கள் அருமையான தேவர்களே. ஏன்? கோடா கோடியா நீ பெருகணுப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஏட்டு சுரக்காயை பேசுறது இல்லைங்க, ஏட்டு சுரக்காயை பேசுறது இல்லை. சார்ல்ஸ் காப்ஸ் விவசாயிங்க, அதிகமாக படிக்காதவன், சத்தியத்தை சரியாக அறிஞ்சாருங்க. நாவாலே வடை சுட்டாரு, வாயாலே வடை சுட்டாரு. அவ்வளோ பேர் சொத்தை எழுதிட்டு தந்துட்டான். இவன் ஏரோப்ளைன் வாங்கிட்டாருங்க. ஏன் ஏரோப்ளைனு? தேசங்கள் தோறும் போய் இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு ஏரோப்ளைன் உங்களுக்கு காத்திருக்கிறதுங்க. ஐயா, நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன், வேதம் முழுதும் இதாக இருக்குதுப்பா, மரண வசனம் இருக்குது, எனக்கு வேண்டாம். ஏன்? அவர் தான் சொன்னார், எப்போ நான் மரணத்தையும் வச்சிருக்கிறேன் ஜீவனையும் வச்சிருக்கிறாரு. ஜீவனை கற்றுக்கொள்ளுங்கள், ஜீவனை பிடித்து கொள்ளுங்க. ரைட்? ஐயா, பரலோகம் ஒன்று நம்பி இருக்கு தம்பி. ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வையகத்தை வாழ வைக்க பரலோகம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில வைத்திருந்தது போல 21வது நூற்றாண்டு வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே தேவன் உன்னை என்னோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறாரு. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. எத்தனை பேர் புரியுதுங்க? கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசுவை நம்பி இருந்தது. எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும்படியாக. கிபி முதல் நூற்றாண்டிலே பரலோகம் யாரை நம்பி இருந்தது? 12 சீஷர்களை நம்பி இருந்தது, இந்த வையகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படியாக. ரைட்? கடந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்களை விடுவித்து ஒரு புதிய தேசத்துக்குள்ளே கொண்டு செல்ல அந்த மோசே திக்குவாயினை நம்பி இருந்தது போல, அந்த கொலைகாரனை நம்பி இருந்தது போல, நீ நினைக்கிறாள் அங்கிள் நான் ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், உன்னைத்தான் நம்பி இருக்கிறாருப்பா. எதற்கு? 21வது நூற்றாண்டில் வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க். பாருங்கள், ஒரு 6 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு சம்பூரணமாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தலைப்பு என்ன? சம்பூரணத்தின் இறை ரகசியங்கள். ஹல்லேலூயா. ஓ, அந்த சம்பூரணங்கிற வார்த்தை பாருங்க, வேதத்தில் பல இடங்களில் சொல்லியிருக்குங்க. அரைகுறையான வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை அருமையான பிள்ளைகளே. ஆமாம், இயேசுவை போல செயல்படணும், பவுலை போல செயல்படணும். ரைட்? யாரை போல செயல்படணும்? ஹல்லேலூயா. யாரை போல? தாவீதை போல. அவன் என்ன சொன்னா? இன்றைக்கு உன் தலையெடுப்பு. மோசே என்ன சொன்னா? இன்று காணுகிற எந்த பிரச்சனையும் நீங்க இனி காண போறதில்லை. எலிசா என்ன சொன்னா? நாளைக்குப்பா பஞ்சமே இருக்காதுங்கிறான். என்ன ஆச்சு? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. ஐயா, இவங்க சொன்னபடியே ஆயிற்று. நான் இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்றேன்? நீங்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்படுகிற ஆண்டு 2025வது ஆண்டு. இதனாலே நீங்கள் தேவனுடைய நித்திய பேரின்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆமேன் என்று சொல்லி அதை அணைத்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. நடுத்தருவில் நின்னா அவருக்கு கேவலங்க. அவர் அப்படி சொல்றாருங்க. எனக்கு என்னப்பா இருக்கு? எனக்கு நித்தமும் இடைவிடாமல் தூஷணம். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர். மனம் திரும்புங்க. ஒரு சாதாரண ஆசீர்வாதத்திற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை, ஒரு சாதாரண ப்ரொமோஷனுக்காக உன்னை அழைக்கவில்லை, ஒரு சாதாரண அற்புதத்திற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை, ஒரு சாதாரண சபை நடத்த உன்னை அழைக்கவில்லை. உன்னை இயக்க தலைவனாக தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஜனவரி 25 அருமையான தேவர்களே, அங்கே வண்டலூரில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். 2025வது வருஷம் ஜனவரி மாதம்
25ஆம் தேதி சனிக்கிழமை ஃபுல் டே ட்ரைனிங். அது என்ன ட்ரைனிங் தெரியுமா? ஹவு டு பிளான்ட் 1000 சர்ச்சஸ் இன் a decade. 10 ஆண்டுகளிலே 1000 சபைகள் நாட்டுவது எப்படி என்று பயிற்சி. கால் பண்ணுங்க, கனெக்ட் ஆகுங்க, வாங்கங்க, உலகத்தை உலுக்குவோம். அதற்காகவே தேவன் என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவையே உனக்கு சக்தி ஆக்கிட்டார். ரைட்? 1 கொரிந்தியர் 1:24 என்ன சொல்றாரு? இயேசுவையே எனக்கு தேவ பலன் ஆக்கிட்டாருப்பா. ஹல்லேலூயா. எப்படியப்பா நான் சாதாரணமா பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படியப்பா நான் சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எப்படியப்பா நான் கல்லறை தோட்டத்தை காலி செய்யாம வாழ முடியும்? இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சா அதாங்க அந்த வெண்ணெய் வர்ற மாதிரி வருது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு 6 ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு புரண்டோடு ஓடுகிறபடி சம்பூரணமாக கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவது ஆசீர்வாதம், நீங்கள் தேவனுடைய ஆவியானவரை எந்த குவான்டிட்டியில் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். The book of Titus chapter 3 verse 7 I shall read for you. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அருமையான தேவர்களை கவனிக்கிறீங்களா? ஐயா, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் அரைகுறையான அபிஷேகம் இல்ல, சம்பூரணமான அபிஷேகம். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அந்த சம்பூரணமான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ பெற்றிருக்கிற கனிகள் என்னவென்று வாசிக்கிறேன். கலேஷியன் 5:22, கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தில், நீங்கள் சம்பூரணமாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவ்வளவு தரமான ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திரும்ப நான் சொல்லட்டுமா? அந்த ஏராளம் தாராளமாக உங்கள் மேலே பொழிந்தருளப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அன்பு, உங்களால் எல்லாரையும் நேசிக்க முடியும். சந்தோஷம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். சமாதானம், எந்த விதமான வியாதி குழப்பங்கள் மத்தியிலும் நீங்கள் சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். நீடிய பொறுமை, தயவு, அருமையான தேவர்களே, இதுதான் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் ஃபில்டு வித். இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறார் தெரியுமா? சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார். ரைட்? அதை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். told by our master Jesus Christ. இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திலே இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் அவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். The book of John's Gospel chapter 16 verse 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ரைட்? அவர் யாருங்க? நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயே நடத்துகிறவர். சத்தியம் என்றால் என்னதுங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் யாவருமே இயேசு கிறிஸ்துவை காணவில்லை, சிலுவையை காணவில்லை, சிலுவையிலே அவர் பலியாக அடிக்கப்பட்டதை பார்க்கல. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அந்த வழியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நம்முடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நம்முடைய செய்திகளை கேட்டு கேன்சர் வியாதியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கிறார்கள். ஏன்? சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், கடைசியாக உங்கள் மீது சம்பூரணமாக பொழியப்பட்டுள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ரோமர் 14ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். The book of Romans chapter 14 verse 17 I shall read for you. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன தருகிறாரு? சந்தோஷத்தை தருகிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பேரின்பத்தை தருகிறார், மாறாத மகிழ்ச்சியை தருகிறார். உங்களுக்கு இதில் ஒரு கண்டிஷன் தோணுது பாருங்களேன்.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் செத்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம், அப்பொழுது தான் இந்த சந்தோஷம் கிடைக்கும் என்கிற பொய்யை நம்பாதீர்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். கொலோசையர் 1:13 மெமரைஸ் பண்ணுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்போ நீங்க இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழுகிறீர்கள். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு 200% கேரண்டி. எப்போ? கொலோசையர் 1:13 நீ ஏற்றுக்கொள்ளணும். எழுதியிருக்கதை ஏற்றுக்கொள்ள என்னங்க கஷ்டம்? எழுதியிருக்கதானே ஏற்றுக்கொண்டு இருக்கிறா. சரி, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எழுதியிருக்கு, அதை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய். உனக்காக சிலுவையிலே பலியார் என்று எழுதியிருக்குது, அதை ஏற்றுக்கொள்கிறாய். அப்போ ஏன் கொலோசியர் 1:13 நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாட்களில் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளி கொண்டே இருக்கிறார். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சம்பூரணத்தின் இறை ரகசியங்கள் இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன். நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் சம்பூரண ஆசீர்வாதம் வெளிப்படும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, குறைவுகளை நீங்கள் நிறைவாக்குவீர்கள். பிரிந்து போன ஒரு குடும்பம், குறைவுகளை நீங்கள் நிறைவாக்கி குடும்பத்தை ஒன்றாக இணைப்பீர்கள். ஏனென்றால் that is the power of the gospel, right? ஐயப்பா நீயே காஸ்பல் தான்ப்பா அப்படின்னா என்ன பொருள்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எங்கே போனாலும் வசனத்தை பேசுவாங்க, சுவிசேஷத்தை பேசுவாங்க. அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பிசாசு, அந்த பிரச்சனையை கொண்டு பிசாசு வாழை சுருட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அதனால தான் ஆண்டவர் சொன்ன ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று பேச சொன்னார். இதை குறித்து பவுல் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தில் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பா சாதாரண ஆசீர்வாதத்திற்கு ஒன்றும் அழைக்கலை. நீ நினைக்கிற அங்கிள் நான் ஒரு சாதாரண விசுவாசி. எவனுமே சாதாரண விசுவாசியே கிடையாதுங்க. ஸ்ட்ராங்காக சொல்லட்டா? நீ நினைக்கிறாள நீ குப்பா சுப்பா அங்கே உங்களுக்கு தெரியாது, இன்னும் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வரல, மொபைலுக்கு அடிக்டாக இருக்கிறேன், கெட்ட எண்ணம் வருது. எப்பா நீ சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்படவில்லை, சாதாரண ஊழியம் செய்ய அழைக்கப்படவில்லை. பாவிகளிலும் பிரதான பாவியாகிய பவுலுக்கு வந்த வெளிப்பாடுப்பா, நான் போகிற இடத்துலெல்லாம் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு நான் போகிறேங்கிறப்ப. எழும்புங்க. என்னுடைய செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரோடு ஒத்துழையுங்கள். ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆண்டவரே அந்த அங்கிள் பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, அதை விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஒரு ஜெபத்தோடு என்னுடைய செய்திகளை கேளுங்கள். ஏன் எப்பா பரலோகம் ஒன்னே நம்பி இருக்குப்பா, உன்னை விட்டு அவருக்கு ஆள் இல்லை. நல்லா வளர்ந்து வந்துட்டா. என்னுடைய செய்தி நீ 10-20 செய்தி கேட்டுட்டால வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிற. அடுத்து நீ ஜம்ப் பண்ணு. எதில் ஜம்ப் பண்ணணும்? நித்திய பேரின்பத்திற்குள்ளே ஜம்ப் பண்ணு. அப்படி என்றால் என்ன பொருள்? எழும்பு. தேவன் உன்னோடு தெளிவாக பேசுகிறார், பலரோடு இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதுறான் பாருங்களேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் பவுல் இருந்தால் எப்படி எழுதுவார் தெரியுமா? என் செய்தி உலகத்தில் உள்ள எல்லா டெலிவிஷன்லேயும் வருது, எல்லா மீடியாக்களிலும் வருது. என் செய்தியை கேட்குறவங்க சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். ரைட்? யூடியூப் மூலமாக ஜான் ஏஎஸ் சிங் வழங்குகிற செய்திகளை கேட்கிற அத்தனை பேரும் சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய வீடுகளிலே, அவருடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அவர்களுடைய வீடுகளிலே அன்பும் ஐக்கியமும் களி கூறுதலும் என்ன செய்யும்? புரண்டு ஓடும். அவருடைய வங்கி கணக்குகளிலே கோடிகள் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. அதாங்க பைபிள்ல இருக்குங்க. ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழுங்க. ஆமென். ரொம்ப ஈஸிங்க. நீங்க செய்ய வேண்டியது தொப்புள் கொடியை வெட்டணும். இன்னைக்கு ஒரு சகோதரி மலேசியா வந்து அழைக்கிறாங்க.
பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு பிரதர். என் வாழ்க்கை மலர ஆரம்பிச்சிட்டு இந்த சபைக்கு 5 வருஷம் போனேன். என்னால் தொப்புள் கொடியை வெட்ட முடியல. ஞாயிற்றுக்கிழமை தோறும் களையை தான் உள்ளே வாங்கிட்டு வருவேன். நான் இனிமேல் என்ன செய்கிறது? இதுக்கு ஏன் உங்களுக்கு துணிச்சல் இல்லை? அப்போ நான் எங்கே போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாப்பா, நீயே ஒரு சபையை ஆரம்பி, 2 பேருக்கு கற்றுக் கொடு. அது 20 ஆகி 2000 ஆகாதா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், 3வது சம்பூரணத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். The book of 2 Corinthians chapter 9 verse 8 also read. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும். எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம். இதை பிடிச்சிக்கப்பா, இது ஜீவ வசனம். மரண வசனத்தை தூக்கி தூர போடு. யோபுவை ஆண்டவர் சோதித்தார், மரண வசனம். அதை போய் பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை கேட்டு நடுத்தருவில் நிற்காத. என்ன எழுதுறார் பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக. எதுல பெருகணுங்க? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். 200-300 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐயா தமிழ்நாட்டில் நற்கிரியைகளை செய்வதற்கு, நூற்றுக்கணக்கான கல்வி சாலைகளை கட்டுவதற்கு, நூற்றுக்கணக்கான ஆலய கட்டிடங்களை கட்டுவதற்கு அந்த மேல்நாட்டு மிஷனரிகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். இல்லைன்னா நம்மளாம் என்ன செஞ்சிருப்போங்க? கோமணம் வச்சுட்டு. ரைட்? எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, ஏன் நீ ஆபிரகாமுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணுங்க. ரைட்? ஆமா. என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேருக்கும் 2025வது ஆண்டின் ஜனவரி முதல் ஒவ்வொரு மாதமும் உங்க வங்கியில கோடிகள் புரளும். குறைந்தது மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதில் என்ன செய்யணும்? 30% அரசாங்கத்துக்கு என்ன செய்யுங்க? டாக்ஸ் கட்டுங்க. மீதி உள்ள 20 லட்சத்தை உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க. மீதி உள்ள 50 லட்சத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுங்க. எண்ணற்ற ஏழைகளை வாழ வையுங்கள். ரைட்? நூற்றுக்கணக்கான ஆலயங்கள், ஆராதனைகள் மரத்தடியில் நடக்குதுங்க, குடிசைகளில் நடக்குதுங்க, திண்ணையில் நடக்குதுங்க. ஒரு 100 ஆலய கட்டிடத்தை கட்டி கொடுங்க. அதை இமேஜின் பண்ணுங்க அருமையானவர்களே. ஏன் நான் இந்த வருஷம் 12 ஆலய கட்டிடம் கட்டி கொடுப்பேன். நான் என்ன செய்வேன்? இன்றைக்கே ஒரு 1000 ஏழைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன். அவங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள். ரைட்? இதற்காகவே தேவன் உங்களை சகலவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய். நீ எத்தனை பேர் இமேஜின் பண்ண போறீங்க? நான் இமேஜின் பண்றேன். எனக்கு ஆண்டவர் 10,000 கோடி ரூபாய் தருகிறார். There is no competitor. எலான் மஸ்க்லாம் என்கிட்ட வர முடியாதுங்க. ஏன்? நான் 10 லட்சம் சபைகள் நடத்த ஆலய கட்டிடம் கட்டணுங்க. எதுக்கு? பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க, பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். ஐயா, அந்த தேவன் உன்னை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்க அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருப்பா. நீ விசுவாசித்தை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். வாட் அ லவ்விங் டாடி. பாருங்க, 4வது சம்பூரணம் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கவனிக்கிறீங்களா? ஐயா, ஞானத்தை எவ்வளவு தருவாரா? சம்பூரணமா தருவாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அரைகுறையாக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல அவர். அப்போ அந்த சம்பூரண
ஞானத்தை கொடுக்கிறதுக்கு அவர் இன்னொரு லெவல் போய் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24 வாசிங்க. அவரே உங்களுக்கு ஞானமாயிட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் சம்பூரணமா கொடுக்க இருக்காங்க, ஓவர் ஃப்ளோயிங்கா கொடுக்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் குறைவுகளோடு வாழவே முடியாதுங்க. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, சம்பூரணமாக நிறைவாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்க. அதுதான் அவருடைய ஹார்ட் பீட். ஹல்லேலூயா. அடுத்த சம்பூரணத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 33:19. உபாகமம் 33:19 ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும், கவனிக்கிறீங்களா? கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறந்திருக்கிற பொருள்களையும் அனுபவிப்பார்கள். எதை நீங்க அனுபவிக்கணுமா? கடலில் என்னதுங்க இருக்கு? முத்துக்கள் இருக்கின்றன. pearl. Hallelujah. Are you able to understand the heartbeat of your daddy God? நம்ம உங்களுடைய தகப்பனுடைய இதய துடிப்பை நீங்கள் கவனிக்கிறீங்களா? அவருடைய விருப்பம் என்ன? கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ள என்ன இருக்கு? தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, டைமண்ட் இருக்கு, இவைகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு தலைப்பு என்ன? சம்பூரணத்தின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் plentiful. Hallelujah. Thank you Lord for your goodness. கடைசியாக தேவனுடைய சம்பூரணத்தை பற்றி நான் வாசித்து தியானித்து முடிக்க போறோம் பாருங்க. அவருடைய பிரசன்னத்தில் சம்பூரணமான சந்தோஷம் இருக்குங்க. வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பாருங்கள், ஆலயம் என்றால் என்ன? அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்திலே சம்பூரணமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் என்ன செய்தீங்க? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? நித்திய பேரின்ப ஆண்டு. எவர்லாஸ்டிங் ஜாய், ஜாய் எவர்மோர். இதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக தேவன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ரைட்? உங்களுக்கு எல்லா விதமான வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற வாசல்களை காணவும், அந்த மனக்கண்கள் திறக்கப்படவும், ரைட், தேவன் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை பொசஸ் பண்ணவும் உங்களுக்கு தேவையான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற இந்த மேலான சந்தோஷமான ஸ்டேட்டஸை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. பாலபோசாத்தாரே, அறியாமை அகன்று போவதாக. கர்த்தரை அறிகிற அறிவில இவர்கள் பெருகி பலுகுவார்களாக. சம்பூரணமான ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்தரித்து தேசங்களுக்கு கடன் கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பரிசுத்த ஆவியானவரே, தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற சகல நன்மைகளையும் மறவாமல் இருக்க எங்களுக்கு தினந்தோறும் எங்களை நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம், ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ், நல்ல சாயல், ரைட்? இதில் விதைக்கிறவர்கள், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நல்ல மா விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான மாங்கனி கொடுக்கிறது, வருஷம் தப்பாமல் கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸில் விதைக்கிற விதையானது ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே வந்து சேருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.